ஹாய் கைஸ், நம்ம லாஸ்ட் எபிசோட் நல்லா இருந்தால் கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த எபிசோடுக்குள்ளே நம்ம மனசோட பயணம் தொடரலாம். அந்த நாள் இறுதி போட்டி நாள், வெற்றி என்னை தேடி வந்த நாள். ஆனால் என் மனசு சொன்னது, இந்த ஜெயம் இல்லை, அவளுடைய ஒரு வார்த்தை தான் என் வாழ்க்கை ஜெயம். ராணி, பெயருக்கு ஏற்ற மாதிரி என் இதய சிம்மாசனத்திலே ஏற்கனவே அமர்ந்தவள். ஒரு சின்ன திட்டம், நண்பன் அவளுடைய அண்ணன், அவன்தான் என் காதலுக்கான பாலம். அவள் சிரிப்பு மலை துளி விழும் ஒளி போல, அவள் பேச்சு காற்று நனைக்கும் மென்மை போல. அதை பார்த்த நான், இதுதான் என் நேரம்னு இதயம் துடிச்சது. நான் எப்படி விளையாடினேன்னு கேட்டேன். அவள் ஒரு மின்னல் மாதிரி பதில் சொன்னாள். நீங்க யாரு? நம்ம டீம்ல இருந்தீங்களா? நான் பார்த்ததே இல்லையே. அந்த நொடி என் பெருமை காற்றில் பறந்த தூசி மாதிரி ஆகி போச்சு. ஐயோ, என்ன பொண்ணு இதுன்னு உள்ளம் சிரிச்சதும் வலிச்சதும் ஒன்றாக. ஆனா காதல் வந்தா பயம் அறியும், தைரியம் பிறக்கும். நான் முடிவு பண்ணிட்டேன் என்று சொல்லியே ஆகணும். அந்த மைதானம் ஒரு கடல் மாதிரி, மக்கள். அந்த கடலில் என் கண்கள் தேடியது ஒரே ஒரு முகம், அவள் மட்டும். மற்ற உலகமே மங்கி போச்சு. அந்த நொடி நான் என்னையே மறந்தேன். இதயம் மட்டும் பேசினது. என்னை யாருன்னு தெரியுதா? ஐ எம் ராஜன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். ஐ லவ் யூ. அந்த வார்த்தைகள் என் உள்ளத்திலிருந்து பறந்த ஒரு பறவை மாதிரி காற்றில் மூழ்கினது. இப்போ இந்த நிமிஷத்துல உன் முடிவு என்னன்னு எனக்கு தெரியணும்னு தைரியத்தோட கேட்டேன். இப்போ நினைச்சா கூட அந்த தைரியம் எங்கிருந்து வந்தது எனக்கே தெரியல. ஆனா ஒரு உண்மை தெரியும், அது காதல் தந்த தைரியம். ஒரு உண்மை, ஒரு நினைவு. 2006 ஆகஸ்ட் 12. ஒரு சம்பவம், ஒரு அதிர்ச்சி, ஒரு வாழ்க்கை திருப்பம். ஆனா அந்த நாளோட நினைவு கூட இந்த காதல் நினைவுக்கு முன்னாடி மங்கி போயிடுது. வாரணம் 1000 படத்தில் அந்த ஒரு சீன் ஒவ்வொரு தடவை பார்க்கும் போதும் என் காதல் கதையை யாரோ காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாங்க போல இதயம் சொல்லிக்கொண்டே இருக்கும். இன்று 2026, கிட்டத்தட்ட 20 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனா அந்த முதல் காதல், அந்த ப்ரப்போஸ் பண்ணிய நொடி இன்னும் என் கண்களில் கனவாக வந்து போகுது. சரி காய்ஸ், என் காதலை நான் சொல்லிட்டேன். ஆனா அவளோட ரியாக்ஷன் என்னன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல சொல்றேன். ஸ்டோரி பிடிச்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் நம்ம ஒரு வியூவர் அவரோட லவ் ஸ்டோரியும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு எபிசோட்ல ஆட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். உங்கள் காதல் உணர்வுகளும் இந்த கதையில் வரணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நாம் எல்லாம் சேர்ந்து நம்ம காதல் கதைகளோட ஒரு நீண்ட பயணத்தில் செல்லலாம்.